எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 8, 12, 16 நாட்களில் முடிப்பர். எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு 26,000 வழங்கப்படும் எனில் ஒய் பெறும் பங்கினை காண்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர் வந்துட்டு இப்போ எக்ஸு வந்துட்டு ஒரு வேலையை 8 நாளில் முடிப்பாங்க, ஒய்ங்கிறவங்க வந்துட்டு 12 நாளில் முடிப்பாங்க, இசட்டுங்கிறவங்க 16 நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கொடுத்துட்டு இவங்க 3 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. செய்யும் போது என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தமாக 26,000 வந்துட்டு கொடுத்துட்டு அப்போ ஒய்க்கு மட்டும் எவ்வளோ வந்துட்டு அவரோட ஷேர் எவ்வளோ இருக்கும், ஒய்யோட ஷேர் என்ன அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஒய் இசட் இவங்க 3 பேரும் தனித்தனியாக செய்யக்கூடிய நாட்கள் வந்து கொடுத்துட்டாங்களா, அதுக்கு வந்துட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சி மொத்தம் டோட்டல் ஒர்க் என்னன்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேயா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 8, 12, 16 இது 3க்கும் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 டேபிளில் செய்வோமா, இது பார்த்தோம். எல்சிஎம் எடுத்தோம்னா கடைசியாக நமக்கு என்ன வந்துடுது 48. இந்த 48 அப்படிங்கிறது என்ன, நமக்கு டோட்டல் ஒர்க்கு. ஓகேயா? இப்போ இந்த டோட்டல் ஒர்க்லேருந்து அவங்கவுங்க எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டோட்டல் ஒர்க் நமக்கு தெரியும், டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டேஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி. அப்போ வந்து மொத்த வேலை 48, ஏ அந்த வேலையை எத்தனை நாளில் எக்ஸ் அப்படிங்கிறவர் எத்தனை நாளில் முடிப்பார், 8 நாளில் முடிப்பார். அப்படின்னா கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும், 6 வரும். அப்போ எக்ஸோட எஃபிஷியன்சி என்ன 6. ஓகேயா? அதே மாதிரி ஒய் 12 நாளில் முடிப்பாங்க அப்படின்னா அதை நம்ம கேன்சல் பண்ணால் 4 வந்துடும். அப்போ ஒய்யோட எஃபிஷியன்சி 4. அதே மாதிரி இசட் பார்த்தோன்னா அந்த வேலையை 16 நாளில் முடிக்கிறாங்க, அதை கேன்சல் பண்ணோன்னா 3. அப்போ நமக்கு ஃபைனலாக என்ன கிடச்சிருச்சு, எக்ஸோட எஃபிஷியன்சி 6 அப்படின்னும் ஒய்யோடது 4 அப்படின்னும் இசட்டோடது 3ன்னு கிடச்சிருச்சா. இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 3 பேருக்கும் மொத்தமாக வந்துட்டு 2600 கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இவங்க 3 பேரோடதும் சேர்த்து தான் என்னது 2600. அப்போ 3 பேரோட எஃபிஷியன்சியை ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணுனா 6 + 4 + 3 என்ன வந்துடும், நமக்கு 6 + 4 10, 10 + 3 13 வந்துடுமா. அப்போ இந்த 13 தான் 2600 எடுத்துகிட்டு நமக்கு என்ன கேட்குறாங்க, ஒய்யோட ஷேர் என்ன அதான் கேட்குறாங்க. அப்போ ஒய்யோட எஃபிஷியன்சி என்ன 4. அப்போ நான் 4 எடுத்துக்கிறேன். அப்போ 13 தான் 2600 அப்படின்னா 4 வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் பாக்ஸ் மெத்தடில் செய்கிறேன். பாக்ஸ் மெத்தடில் என்ன பண்ணுவோம், சுற்றி கேன்சல் பண்ணிக்கலாமா. அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ் வரும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 2s 8, இந்த 3 0 போட்டோம் அப்படின்னா 8000. அப்போ ஒய்யோட ஷேர் என்னவாக இருக்கும் 8000 இருக்கும். அப்போ ஆப்ஷன் படி நமக்கு எந்த ஆப்ஷன் வரும், டி ஆப்ஷன் வரும். ஓகேயா?